கருத்து கணிப்பா ஆள விடுங்க, பயந்து ஓடும் எதிர்க்கட்சிகள். அமித்ஷா சொன்ன சூசக தகவல். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை புறக்கணிக்க போவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதனை கிண்டல் செய்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயந்து ஓடாதீர்கள் என கூறியுள்ளார். மக்களவைக்கு கடைசி கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதியான இன்று நடக்கிறது. இன்று மாலை 6 மணிக்கு பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக உள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பவன் கேரா வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜூன் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை முடிவு வெளியாகிறது. அதற்கு முன் டிஆர்பிக்காக யூகங்கள் தொடர்பாக பேசுவதற்கு எந்த காரணமும் இல்லை. கருத்து கணிப்பு தொடர்பான எந்த விவாதங்களிலும் காங்கிரஸ் பங்கேற்காது. விவாதத்தின் நோக்கத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஜூன் 4 முதல் விவாதங்களில் பங்கேற்போம் என்று அவர் கூறியிருந்தார். இதனை கிண்டல் செய்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் படுதோல்வி அடைய போவதை காங்கிரஸ் உணர்ந்து கொண்டுள்ளது. எனவே எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஊடகத்தையும் மக்களையும் அக்கட்சி பார்க்கும். இதனால் கருத்து கணிப்பில் இருந்து அக்கட்சி பயந்து ஓடுகிறது. பயந்து ஓடாமல் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதற்கான காரணத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என நான் அந்த கட்சியை கேட்டுக்கொள்கிறேன் என கூறியுள்ளார். பாஜக தேசிய தலைவர் நட்டா வெளியிட்டுள்ள பதிவில் பொம்மை பறிக்கப்பட்ட குழந்தையை போல் இந்தியாவின் பழமையான கட்சி நடந்து கொள்வது சரியல்ல. எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் பெரிய அரசியல் கட்சியிடம் இருந்து அரசியல் முதிர்ச்சியை தான் எதிர்பார்க்கிறேன் என கூறியுள்ளார். இண்டி கூட்டணி கூட்டத்திற்கு மேற்கு வங்க முதல்வர் வருவதை தவிர்த்துள்ளார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடைசி நேரத்தில் பயணத்தை ரத்து செய்துவிட்டு அக்கூட்டத்திற்கு டிஆர் பாலுவை அனுப்புகிறார். இவர்கள் அனைவருக்கும் வரும் தேர்தல் முடிவுகள் என்னவென்று தகவல் கிடைத்திருக்கும். எனவேதான் அலைச்சலாவது மிச்சம் செய்யலாம் என்று இந்த கூட்டத்தை இருவரும் புறக்கணித்துள்ளனர் என பல அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கு தாங்கள் வெல்வோம் என்ற நம்பிக்கை ஆரம்பத்திலிருந்தே இல்லை என்றும் பாஜக 400 சீட் வாங்காது என்பது மட்டுமே அவர்களின் வாதமாகவும் இருந்து வருகிறது. எனவே மறைமுகமாக அவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் என்றே தெரிகிறது. இந்த நிலையில் இன்று வெளியாகும் கருத்து கணிப்புகள் யாருக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை விவாத பொருளாக கிளப்பும் என்பதில் சந்தேகமில்லை. படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.